அன்னைக்கெல்லாம் ஒரு இடத்துல எல்லாரும் அழுது முடிச்சுட்டான், ஒருத்தன் மட்டும் நிறுத்தவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். விடுங்க விடுங்க, இல்லைங்க ஏங்க இப்படி பாசம், அழுதுகிட்டே இருக்கீங்க. 5 லட்ச ரூபா வாங்கிட்டு எப்படின்னு சொல்லாமலே போயிட்டான் சார். அதுக்கு பேர் கிடையாது மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, நீங்கள் காலையிலேருந்து ஸ்பீச்சாக கேட்டதுனால கொஞ்சம் விரக்தியாக இருக்கீங்களா, இல்லை ஒரு போட்டியில் இருக்கீங்களா? இவன் எப்படி தான் இன்றைக்கி பேசி சிரிக்க வைப்பான்னு பார்ப்போம். ஏன்னா நான் போகிற இடங்களில் 2-3 இடம் இருக்குது. நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. அவன் எட்டி வாயம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஒன்று. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் பூரா உப்பிச்சிக்கிட்டே இருப்பேன், நம்மளை பார்க்கவே விட மாட்டேன். வருவானே ஐயோ அப்படின்னு இருடா, அவன் வரங்குள்ளி ஏன்டா கும்கி படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இருக்குவேன், இந்த ஆணை செத்து போயிருமே அப்படின்டா எந்திரிச்சு வந்துடுறேன். இன்னொரு இடம் முக்கியமான இடம் சார், தயவுசெய்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது, ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, தயவுசெய்து அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன டிப்ஸு தான். ஏன்னா சில கை கழுவான், சில முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க, பூ அப்படின் கருவேப்பில் தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். நல்ல வேலைக்கு அங்கே சோப்பு சாம்பலாம் வைக்கல, இல்லாட்டி துண்டை கட்டி குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று, நீங்கள் பஸ்ஸில் வர்றப்போ 3 பேர் உட்கார வச்சுட்டுல நடுவில் சீக்கிறாங்க. இந்த சைடில் இருக்க 2 பேரும் உங்களை கொண்டு கொலையாத்துட்டான்னு வச்சுங்க. பஸ்ஸு கிளம்பந்துட்டையும் பாருங்களேன், அந்த 2 பேரும் சிரிச்ச மணிக்கு இருப்பான். 2 கிலோமீட்டர் போயிருக்கும், தொப்புன்னு தோல்பட்டில் சரிஞ்சிடுவான், கொரட்டை விடுவான், சொல்ல விடுவான், நம்ம போன எடுத்தே பேசுவாங்க, அலோன்னுவான். இதெல்லாம் இருக்கு.